ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி நடத்தின ஆகஸ்ட் 17 அன்னைக்கு நடத்தின கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல பொது அறிவு பகுதியில பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தான் இதுல பொது அறிவு பகுதியில மொத்தமா 25 கேள்விகள் மேக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு வித் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த 25 கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதி இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் எழுத போறீங்க அப்படின்னாலும் சரி, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பீங்க இல்லையா, சோ அவங்களா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் 2 2A பிரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்க வந்து டெஸ்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு செல்ஃப் டெஸ்டா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த 25 கேள்விகளுக்கும் எவ்வளவு மார்க் வந்து உங்களால எடுக்க முடியுது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சொன்னதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லும் போது அந்த ஆன்சரும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆன்சரும் சரியா வருதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 25க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் கடைசியா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சோ கம்பல்சரியா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க 25க்கு நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணாங்க, இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்ல இதுல எத்தனை மார்க் வந்து கரெக்டா எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்த 25 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 25 கேள்விகள்ல ஸ்டாண்டர்டா ஒரு சில क्वेश्चन எல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டா எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு சில क्वेश्चन கேட்பாங்க. அந்த மாதிரி क्वेश्चனும் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடான क्वेश्चனும் இருக்கும். சோ எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் பார்த்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரியா கமெண்ட் பாக்ஸ்ல 25க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு சரிவகத்தின் உயரம் 5.9 சென்டிமீட்டர், சரிவகத்தின் பக்கங்கள் முறையே 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பளவு என்ன? சோ சரிவகம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும். இதோட உயரம் அப்படிங்கிறது இதுதான். இது A, இது B அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா, சரிவகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா half into h into a plus b, சதுர அலகுகள். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சோ இதுல h கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 7 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப ஏபிக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பாருங்க, half into ஹெச்சுக்கு பதிலா 5.9, எல்லாமே சென்டிமீட்டர் தான். அப்ப அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் a plus b, 7 plus 6. ஓகேவா? சோ half into 5.9 into 7 plus 6 13. ரெண்டால அது அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 அடிச்சீங்கன்னா 6.5ன்னு கிடைக்கும். சோ 5.9 into 6.5. சோ புள்ளியை விட்டுருங்க. ஓகேவா? 59 into 65 எவ்வளவு வருதுன்னு பெருக்கி பாருங்க. ஓகேங்களா? சோ பெருக்குனீங்க அப்படின்னா 3835ன்னு கிடைக்கும். இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்கா, அப்ப கடைசியில இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. சோ இதுக்கான ஆன்சர் 38.35 சதுர சென்டிமீட்டர் தான். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ 38.35. சோ தசமத்தை உங்களுக்கு வந்து பெருக்கிறதுக்கு தெரியல, வகுக்கிறதுக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து தசமம் வந்து எப்படி பெருக்கலாம், கூட்டலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழிக்கலாம், வகுக்கலாம், இது எல்லாத்தையுமே டீடைல்டா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல நம்மளோட சேனல்ல இருக்கும். ஓகேவா? சோ அது வந்து பொறுமையா சின்னதா, ஓகேங்களா? சோ பேசிக்கா எனக்கு தெரியாது அப்படிங்கிறது சொல்றவங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 6600 ஆனது 6930 மாறும்? சோ இந்த அமௌண்ட் இதுவா மாறுதுன்னா, இந்த அமௌண்ட் அசல் இதுவா மாறுது அப்படிங்கிறது முழு தொகை. எப்பயுமே அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆரையும் எண்ணையும் கவனிக்கணும். 6 டிவைடட் பை 2ன்னு போடணும். அப்ப 10 டிவைடட் பை 2 5%. இதுக்கப்புறம் இந்த சம்ல 5% தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என் பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே கொடுக்கல, 1 இயர்க்குன்னு தான் அர்த்தம். அது போக என் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எப்பயுமே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 2n சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறைனா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம், 6 மாசத்துக்கு ஒரு டைம், அப்ப 2 டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே காலாண்டுக்கு ஒரு முறைனா 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 3 மாசம்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப 4 டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ 4n 2n nன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்ப எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்?
கூட்டு வட்டி சம். ஓகேவா? சோ a ஈக்குவல் டு அசல் இன்டு, சோ இந்த இடத்துல நம்ம இந்த சதவீதத்தை தான் எடுக்கணும். அப்ப இது கூட 100 கூட்டுங்க, 105ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 100. ஓகேவா? சோ நார்மலா எப்படி போடுவோம் அப்படின்னா p இன்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100ன்னு போடுவோம். சோ இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு சிம்பிளா இங்க என்ன பெர்சன்டேஜோ அதை மேல வந்து 100 கூட கூட்டிக்கோங்க, டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. இதுவும் சேம் தான். ஓகேவா? பவர்ல என்னன்னு போடுவோம். இந்த இடத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கறதால 2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப முழுத்தொகை அசல் நமக்கு தெரியும். முழுத்தொகை எவ்வளவு? 6930, அசல் 6600. இதை 5ஆல் அடிங்க 21, இது 5ஆல் அடிங்க 20. அப்ப 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2n கிடைக்கும். இப்ப இந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. 6930 டிவைடட் பை 6600 ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2n. ஓகேவா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாமா? பாருங்க, 0க்கு 0 அடிஞ்சிரும். 11 நாள் அடிச்சீங்கன்னா இது 60, 11 நாள் அடிச்சீங்க அப்படின்னா இது 63, 3 நாள் அடிச்சீங்க அப்படின்னா இது 20, இது 21. ஓகேவா? இப்ப என்ன கிடைக்குது? 21 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2n கிடைக்குது. இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா பவர் 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்ப பேஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா பவர் ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். அப்ப 2n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். சோ இந்த இடத்துல கிடைக்கிறது ஆண்டுகள். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைச்சாலுமே அது ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அரை ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆனா ஆப்ஷன்ல அரையாண்டுகளே கொடுக்கல. அப்ப ஒரு ஆண்டுன்னு எழுதலாமான்னா கிடையாது. ஏன்னா மத்தது எல்லாமே மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க. அரையாண்டு அப்படின்னா 6 மாதங்கள். கரெக்டா? சோ ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். அப்ப 6 மாதம் அரையாண்டு. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்விஸ்டட் இருக்கும் கொஸ்டின்ல. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல புரிஞ்சுக்குதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் காணப்படுகின்றன. அவைகளின் மீப்போவா 15 எனில் அவ்வெண்களை காண்க. சோ 2 நம்பரோட விகிதம், அதோட HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் அந்த HCF பெருக்கணும், அவ்வளவுதான். சோ 2 × 15, அதுக்கப்புறம் 3 × 15. இதுதான் ஆன்சர். 2 × 15 30, 3 × 15 45. சோ 30,45 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த நம்பர் விகிதம் எது முதலோ அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும், எது செகண்டோ அதுதான் செகண்ட் போடணும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 45 30 இருக்கு இல்லையா? சோ இதை டிக் அடிக்க கூடாது. ஓகேவா? சோ இது வந்து வரல, அதாவது இந்த ஆப்ஷன் வரல, இது மட்டும் தான் இருக்குன்னா நீங்க ஈஸியா டிக் அடிக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்திருந்ததுன்னா நமக்கு இந்த ஆர்டர் பிரகாரம் எது கிடைக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். சோ ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். 2 நம்பரோட விகிதம், அதோட HCF கொடுத்துட்டாங்கன்னா அந்த விகிதம் ஒவ்வொரு விகிதத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூடிய அந்த HCF பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். ஒருவேளை இந்த மாதிரி விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்டா அப்படியே அங்க இருக்கிறதெல்லாம் பெருக்கிடணும். ஓகேவா? சோ அப்ப 2 3 15 எல்லாத்தையும் பெருக்குறீங்க அப்படின்னா அதுதான் LCM. ஓகேவா? சோ இதெல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான், எப்பயுமே ரெகுலரா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு எண்ணின் 80% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 1200 எனில் அந்த எண்ணின் 25% காண்க. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஒரு எண், அந்த எண்ணை நான் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். அதோட 80% 60%. ஓகேவா? சோ 80% 60%. வித்தியாசம்னா என்ன? கழிக்கணும். இந்த வேல்யூ தான் 1200. அப்ப 20% ஈக்குவல் டு 1200. சோ நமக்கு என்ன வேணும்? 100%. அந்த நம்பர் கேட்கல, அந்த நம்பரோட 25% கேட்கறாங்க. அப்ப 20ல இருந்து 25ஆ மாத்தினா போதும். இன்னும் எவ்வளவு வேணும்? 5% தான் வேணும். சோ 2 சைடும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? டிவைட் பண்ணீங்கன்னா இது 5% ஆகும், இது வந்து 300 ஆகும். ஓகேவா? சோ இப்ப அப்படியே அதை கூட்டுங்க. ரொம்ப சிம்பிளா பாருங்க, 20 + 5 25% ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? 1500 ஆகும். இல்லையா நீங்க 5ல இருந்து 5ஆல பெருக்குனீங்கன்னா 25, 300 5ஆல பெருக்குனீங்கன்னா 1500. நீங்க எப்படி வேணா போடலாம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1500 தான் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள். அந்த நம்பர் கேட்டா என்ன பண்ணணும்? 100% கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரோட 25% கேட்டதால அந்த 25% என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். 2% வித்தியாசம்னு கேட்டதால 2% என்ன பண்ணிட்டோம்? கழிச்சிட்டோம். அப்ப அதுதான் உங்க கொடுத்திருக்க வேல்யூ. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க,
சோ இது வந்து நம்பர், சிம்பிள், அதுக்கப்புறம் லெட்டர் எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளுள் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் 3 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 3 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய உறுப்பு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் அடிச்சிருங்க. அப்படியே இந்த கடைசி இந்த கடைசின்னு அடிச்சுக்கிட்டே வாங்க. பாருங்க, TUI percentage QK 729 AS. அப்ப என்ன வருது? சென்ட்ரா பி மட்டும் தான் வருது. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. ரொம்ப சிம்பிள். எந்த ரெண்டு கடையில கேக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டையும் அடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இந்த சைடு கடைசி அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சென்ட்ரா ஒரு நம்பர் வரும். அதுதான் இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க சரியான இடைப்பட்ட உறுப்பு. ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின்வருவனவற்றுள் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வதாக உள்ளது? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இலக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்கிலீஷ்ல பாருங்க டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ டிஜிட்ஸ்னா என்ன? நம்பர் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா, இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு விடணுமா. ஓகேவா? சோ நம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு விடுங்க. பாருங்க, 7 6 4 5 3 9 2 அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இடத்துல ஓவா ஜீரோவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சோ அதை விட்டே வச்சுக்கோங்க. இதை ஜீரோவாவோ இல்ல ஓவாவோ வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இது ஜீரோ தான். சாரி, இது வந்து ஓ தான், ஜீரோ கிடையாது. ஓகேவா? சோ பார்த்தாலே சரி, ஜீரோ அப்படிங்கிறது இப்படி ஒல்லியா போடுவாங்க, ஓ அப்படின்னா கொஞ்சம் குண்டா போடுவாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல இப்படி போட்டிருந்தா அது ஜீரோ, இந்த இடத்துல ஓன்னு தான் இருக்கு. ஆனா இது வந்து இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? சோ சம்ல இன்க்ளூடே ஆகலன்னா அது பிரச்சனையே கிடையாது. இன்க்ளூட் ஆகுதுன்னா மட்டும் அதை தெளிவா கவனிக்கணும். ஓகேவா? சோ இருந்தாலும் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்க, வலது முனையிலிருந்து வலது புறம். சோ இதுல வந்து 10 டைப் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைப் பார்த்தோமா, அந்த சம் ஆகட்டும் இந்த சம் ஆகட்டும், மொத்தமா 10 டைப் இருக்கு. அந்த 10 டைப் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அந்த 10 டைப்பையும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோல டீடைல்டா நான் நடத்தியிருப்பேன். அந்த இது 10 டைப் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ அதுல மேல பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின், அந்த டைப்பும் வரும், இந்த டைப்பும் வரும். ஓகேவா? சோ இப்ப வலது முனை வலது புறம் ரெண்டுமே வலதுன்னு இருக்கு, ரெண்டுமே இடதுன்னு இருக்குன்னா அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? வித்தியாசம் எடுக்கணும். இல்ல மாத்தி கொடுத்திருக்காங்க, வலது இடது வலதுன்னு மாத்தி கொடுத்திருந்தா ரெண்டையும் கூட்டணும். இந்த இடத்துல வலது முனை வலது புறம்னு கொடுத்ததால பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிருங்க. பாருங்க, 11 3 கழிங்க, என்ன வரும் உங்களுக்கு? 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 8 தான் நம்ம போடணும். எந்த முனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? சோ நார்மலா இது வந்து வலது முனை, இது வந்து இடது முனை. ஓகேவா? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து இந்த இது இருக்கு அப்படின்னா இது மேல உங்க கைய வச்சீங்கன்னா உங்க கை வலது பக்கம் வலது கை இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் இருக்கோ அதுதான் வலது முனை, இடது கை எந்த பக்கம் இருக்கோ அதுதான் இடது முனை. ஓகேவா? இப்ப வலது பக்கம் இருந்துதான் எட்டாவதா வரக்கூடியது கண்டுபிடிச்சா போதும். ஆனா அடிச்சதை எண்ணக்கூடாது. ஓகேவா? சோ நீங்க வந்து இதை தனியா எடுத்து எழுதணுங்கிறதே கிடையாது. அப்படியே சூஸ் பண்ணலாம். பாருங்க, 1 2 இது அடிச்சிருக்கு, 3 4 5 6 இது அடிச்சிருக்கு, 7 8. அப்ப இசட் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்க எடுத்து எழுதும் போது கூட ஒரு சிலது எல்லாமே தவறாயிடும். ஓகேவா? ஒரு சிலது நம்பரை விட்டுருவீங்க, இல்ல மாத்தி எழுதிருவீங்க, இல்ல சேர்த்து எழுதிருவீங்க, அந்த மாதிரி பிரச்சனை வரும். சோ அதனால எடுத்து எழுத வேணாம். ஒரு சில டைப்புக்கு மட்டும் எடுத்து எழுதுனா போதும், எல்லாத்துக்குமே எடுத்து எழுத வேணாம். இந்த இடத்துல இந்த ஓ ஜீரோ நான் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இது கன்சிடரே நான் பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒருவேளை அது கன்சிடர் ஆகுதுன்னா தெளிவா பாத்துக்கணும். இப்படி ஒல்லியா வந்துச்சுன்னா ஜீரோ, கொஞ்சம் குண்டா வந்துச்சுன்னா அது ஓ. ஓகேவா? இந்த இடத்துல அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் நான் போகவே இல்லை, சம் இதோடய முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் இசட். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 1800க்கு முடிக்கின்றனர். ஏ அந்த வேலையை 6 நாட்களிலும், பி 4 நாட்களிலும் மற்றும் சி 9 நாட்களிலும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய தினக்கூலிகளின் விகிதம் 5:6:4 எனில் ஏ பெற்ற தொகை. ஓகேவா? சோ தெளிவா கவனிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா, இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின், அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா தெளிவா கவனிச்சுடுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து, ஓகேவா? சோ 3 பேரும் ஒவ்வொரு வேலையும், அந்த வேலையை ஒவ்வொரு
நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? சோ அவங்க சம்பளம் வாங்குறது எவ்வளவு அப்படின்னா 1800 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. ஓகேவா? தினக்கூலியோட சதவீதம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்னா போறேன் பாருங்க. இப்ப ஏ பாத்தீங்கன்னா 6 நாள், பி பாத்தீங்கன்னா 4 நாள், சி பாத்தீங்கன்னா 9 நாள் வேலை பார்க்கிறாரு. ஓகேவா? அந்த விகிதம் அப்படிங்கிறது தினத்துக்கான கூலி. இது வந்து மொத்தமா அவங்க செஞ்சிருக்க நாட்கள், இது தினத்துக்கான கூலி. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 5 பங்கு அப்படின்னா 6 நாளைக்கு எவ்வளவா இருக்கும்? 6 × 5 30 பங்கு சம்பளம் இவருக்கு வந்துடும். ஓகேவா? சோ தினக்கூலிகளின் விகிதம் அப்படிங்கறதால நான் அவங்க மொத்தமா எத்தனை நாள் செஞ்சாங்களோ அதோட பெருக்கிக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி. ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து பிக்கானது 6. ஒரு நாளைக்கு 6 பங்கு சம்பளம் வாங்குறாருன்னா மொத்தம் பி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு? 4 நாள் வேலை பார்த்தாரு. அப்ப 24 பங்கு சம்பளம். ஓகேவா? இதுவே சி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பங்கு சம்பளம் வாங்கினாருன்னா 9 நாளைக்கு எத்தனை பங்கு? 36 பங்கு. ஓகேவா? சோ இது வந்து மொத்த பங்கு. அந்த சம்பளத்துல 30 பங்கு ஏவும், 24 பங்கு பியும், 36 பங்கு சியும் வாங்குறாங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்து இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாமே ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு இல்லையா, எல்லாமே காமனா ஏதோ ஒரு நம்பரால டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சம் சால்வ் பண்றதுக்கு. 3மே 6ஆல டிவைட் ஆகும். சோ 5, 4, 6. அப்ப 5 பங்கு சம்பளம் ஏ, 4 பங்கு சம்பளம் பி, 6 பங்கு சம்பளம் சி. ஓகேவா? இந்த மாதிரி விகிதத்துல இருந்து அடுத்து நான் அதுக்குள்ள கொண்டு போறேன், சம்ம சால்வ் பண்றேன் அப்படின்னா அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப ஏ வாங்கினது 5x அமௌண்ட், பி வாங்கினது 4x, சி வாங்கினது 6x. ஓகேவா? மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 1800 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதாவது ஏ, பி, சி இந்த மூணையும் கூட்டும் போது 1800 ரூபாய் வருதா? எதுக்காக இதை நான் கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்ப இதை கூட்டுங்க. 10 15x = 1800, x = 15ஆல இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 120 ரூபாய். ஓகேவா? சோ எக்ஸோட வேல்யூ 120. இப்ப கேள்வி எல்லாத்துக்கும் கேட்டா தனித்தனியா கண்டுபிடிக்கலாம், ஏ மட்டும் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஏ என்ன? 5x. அப்ப ஏவோட அந்த கூலி அப்படிங்கிறது 5 × 120 பெருக்குனீங்கன்னா 600ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாருங்க 600, ஆப்ஷன் சி. ஒருவேளை பிசி கேட்டா என்ன பண்ணிக்கணும்? 4x 6xல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். பியோடது 480 ரூபாய், சியோடது 720 ரூபான்னு கிடைக்கும். ஓகேவா? சோ தினக்கூலி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு நாள் வேலை பார்ப்பாங்கன்னு கொடுத்து மொத்த கூலி கொடுத்ததால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஸ்டெப்பா, கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின், அதனால இந்த மாதிரி ஸ்டெப்பா போட்டு நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 சதுர சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம். சோ நேர்வட்ட கூம்பு, கூம்போட கன அளவு ஃபார்முலா 1/3 πr²h. சோ 11088 தான் இதோட வேல்யூ. கூம்போட உயரம் h கொடுத்துட்டாங்க, ஆர் என்னன்னு கேக்குறாங்க. கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாருங்க. 1/3 பைக்கு பதிலா 22/7, r², ஹெச்சுக்கு பதிலா 24 = 11088. ஓகேவா? சோ இப்ப r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. மேல மல்டிப்ளைல இருக்கிறது எல்லாமே டிவைடட் பைல வந்துரும், டிவைடட் பைல இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளைல போயிடும். ஓகேவா? இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இதை வந்து 11ஆல அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு, சரி 22ஆலே அடிக்கலாம், 22ஆல அடிச்சிங்கன்னா 252ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதை வந்து 3ஆல அடிச்சிங்க அப்படின்னா 8 × 24, அதுக்கப்புறம் 4ஆல அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை 8ஆலே அடிச்சிங்கன்னா 63ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப r² என்ன கிடைக்கும்? 63 × 7. சோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 63 × 7 441ன்னு கிடைக்கும். நீங்க வேணா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 441ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப 441 21² எழுதலாம். சோ r², ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 21 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த கேள்வி 27L m²n, 81 m²n² மற்றும் 9L³ m⁴ ஆகிய கோவைகளின் மீப்போமா, அதாவது LCM கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷனா இருக்கு அப்படின்னா பாருங்க, 27L m²n, 81 m²n²,
9 எல் கியூப் எம் பவர் 4. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 27 81 9 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, மூணுமே 9ஆல டிவைட் ஆகும். அப்ப 3 டைம் 9 டைம் 1 டைம். ஓகேவா? இப்ப 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 3 1. ஸோ 9 27 27 இன்ட்டு 3 81 தான் இதோட எல்சிஎம். ஸோ 81 அப்படின்னு வர்றதுதான் ஆன்சர், மீதி எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதுங்க. எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு? எம் மட்டும் தான் காமனா இருக்கு, மீதி எதுவுமே காமனா இல்ல. காமனா இருக்கிறதுலயும் பவர்ல அதிகமா இருக்கிறது எடுத்து எழுதுங்க. 2 2 4, பவர்ல அதிகம் 4. இப்ப காமனா இல்லாததையும் எடுத்து எழுதுங்க. ஸோ எல் என். இப்ப எல்ல பெருசு எல் கியூபு, என்ல பெருசு என் ஸ்கொயர். அப்ப 81 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 81 எல் கியூப் எம் பவர் 4 என் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும், அதுவும் பவர்ல அதிகமா இருக்கிறது எடுத்து எழுதணும், காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். அப்படின்னா அதுதான் எல்சிஎம். ஒருவேளை ஹெச்சிஎஃப் கேட்டா காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல கம்மியா இருக்கிறது எடுத்து எழுதணும், காமனா இல்லாததை விட்டுறணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. ஸோ சரியாக, சமமாக, துல்லியமாக இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 80 100 120. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எல்லாத்தையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் 10. ஸோ 8 10 12ன்னு கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணுங்க. 4 5 6. இதுக்கப்புறம் இது ரெண்டும் காமனா டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. ஓகேவா? ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க எல்லாத்தாலையுமே காமனா டிவைட் ஆகணும். ஸோ இது மட்டும் தான், சைட்ல வரத மட்டும் பெருக்குங்க 20. ஸோ லிட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப 20 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரியாக, சமமாக, துல்லியமாக இதெல்லாம் கேட்டாங்க கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னாலே என்னதான் கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து, ஒரு நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இந்த இடத்துல லீப் இயர். ஓகேவா? லீப் இயர் கொடுத்துட்டு 53 எந்த கிழமை கொடுத்தாலும் சரி ஆன்சர் 2/7. இல்ல நார்மல் இயர், சாதாரண வருஷத்துல இந்த மாதிரி 53 கொடுத்துட்டு எந்த நாள் கேட்டாலுமே 1/7 தான் ஆன்சர். ஓகேவா? இது சாதாரணமாவே பார்த்த உடனே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதே கிடையாது, ஆன்சர் டிக் அடிச்சிடலாம். இருந்தாலுமே நான் எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதாவது நார்மலா 52 வாரங்கள் கம்ப்ளீட் ஆயிரும். 52 வாரங்கள் எல்லா நாளுமே கம்பல்சரியா வந்துரும். அது சாதாரண இயரா இருந்தாலும் சரி, இல்ல லீப் இயரா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்துரும். ஓகேவா? சாதாரண வருஷத்துல 365 நாள், லீப் இயர்ல 366 நாள். ஓகேவா? சோ இந்த 365 ஒரு வாரத்துக்கு 7 நாள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 மீதி 1ன்னு கிடைக்கும். இதே 366 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 52 மீதி 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த மீதி தான் இங்க டிஃபரெண்ட் ஆகும். சாதாரண வருஷத்துல ஒரே ஒரு ஆட் டே தான், லீப் இயர்ல 2 ஆட் டே. ஓகேவா? இப்ப 2 ஆட் டே எப்படி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஞாயிறு திங்களா இருக்கலாம், இல்லைன்னா திங்கள் செவ்வாயா இருக்கலாம், இல்லைன்னா செவ்வாய் புதனா இருக்கலாம், இல்லைன்னா புதன் வியாழனா இருக்கலாம், இல்லைன்னா வியாழன் வெள்ளியா இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளி சனியா இருக்கலாம், இல்லைன்னா சனி ஞாயிறா இருக்கலாம். மொத்தமா எத்தனை வாய்ப்பு இருக்கு? 7 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது 7 வாய்ப்புகள். இதுல ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு என்ன? ஞாயிறு திங்கள்ல வரும், சனி ஞாயிறுல வரும். 2 வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப 2 வாய்ப்பு மேல டிவைடட் பை மொத்த வாய்ப்பு 7. சோ 2/7 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ சாதாரணமா நீங்க போட்டுடலாம். சாதாரண வருஷத்துல 53 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எது ஒண்ணு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 1/7 தான் ஆன்சர். இதுவே லீப் இயர்ல 53 ஏதோ ஒரு கிழமை மட்டும் கேட்டாங்கன்னா ஆன்சர் 2/7 தான் ஆன்சர். ஓகேவா?
அடுத்து வாரத்தின் நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும்? சோ வாரத்தோட நாட்களை நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா அதுல டி அப்படிங்கிறது எத்தனை எழுத்து, அது ஸ்டார்ட் ஆகுற அந்த இது வந்து எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நார்மலா என்ன வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா? சோ இதுல டி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 1, 2 2 இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை கொஸ்டின்ல ட்விஸ்ட் இருந்தது அப்படின்னா டுடேவையும் நம்ம டீன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், டுமாரோவையும் நம்ம டீன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் வாரத்துல தான் அடங்கும். ஓகேவா? சோ அப்ப இதுவும் டீ 4ன்னு வரலாம். ஓகேவா? சோ இருந்தாலுமே ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா நார்மலா ஜென்ரலா பாத்தீங்கன்னா 2 தான் ஆன்சர். இருந்தாலுமே டுடே டுமாரோ அப்படிங்கறத அவங்க சேர்த்துனாங்கன்னா 4ன்னு வரும். ஓகேவா? சோ ஆன்சர் கீ வந்ததுமே நான் வந்து அதுக்கானது என்ன ஆன்சர் அப்படிங்கறத கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ரமேஷ் அதை முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக செய்யும் அதே நேரத்தில் செய்கிறார். மூவரும் சேர்ந்து வேலையை 9 நாட்களில் முடிக்க முடிந்தால் முகேஷ் வேலையை முடிக்க எடுக்கும் நேரம். ஓகேவா? சோ தெளிவா கொஸ்டின் ஒவ்வொரு லைனா படிங்க. என்ன சொல்றாங்க? முகேஷ் இருக்காரு. ஓகேவா? சோ முகேஷ் இருக்காரு, சுரேஷ் இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல சுரேஷ் இருக்காங்க இல்லையா, சுரேஷை விட 2 மடங்கு வேலை முகேஷ் முடிக்கிறாராம். அதாவது இவர் 1 மடங்கு செஞ்சா இவர் 2 மடங்கு வேலை பாக்குறாரு. ஓகேவா? சோ அப்ப நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இவர் எக்ஸ் நாள்ல ஒரு வேலையை முடிச்சாருன்னா இவர் 2x நாள்ல வேலையை முடிப்பார். ஏன்னா இவரை விட 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். ஓகேவா? சோ கம்மியா கிடையாது. ஓகேவா? திறமை கிடையாது, அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். அப்ப இங்க எக்ஸ், இங்க 2x. அடுத்து ரமேஷ் அதை முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக செய்யும் அதே நேரத்தில் செய்கிறார். அதாவது இப்ப முகேஷும் சுரேஷும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளை தான் ரமேஷ் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேவா? சோ இது வந்து நம்ம அப்ப என்ன பண்ணணும்? 2x + x 3xன்னு இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இது தனியா இவரு செஞ்சறது, இது தனியா இவரு செய்யறது. அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? இப்ப ஏ வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்துன்னா என்ன பண்ணுவோம்? அந்த 2ஐயும் மேல பெருக்கி 2ஐயும் கீழே கூட்டுவோம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜரை இங்க ஃபாலோ பண்ணுங்க. மேல 2ஐயும் பெருக்குங்க, கீழே 2ஐயும் கூட்டுங்க. ஓகேவா? சோ என்ன வரும்? 2x × x / 3xன்னு வரும். x அடியும். அப்ப 2/3x அப்படி அந்த போர்ஷன் தான் வந்து ரமேஷுக்கு வரும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அப்படியே கூட்டி 3x அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா அதே வேலைதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 2/3 நாள்லயே முடிச்சிருவாங்க. ஓகேவா? சோ இவங்க வந்து 1 நாள்ல முடிக்கிறாரு, இவர் 2 நாள்ல முடிக்கிறாருன்னா இவங்க வந்து 2/3 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா? சோ அதுதான் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது. ஓகேவா? இது எல்லாமே கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்து மூவரும் சேர்ந்து வேலையை 9 நாட்களில் முடிக்க முடிந்தால், மூவரும் சேர்ந்துன்னா என்ன அர்த்தம்? முகேஷ், சுரேஷ், ரமேஷ் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 9 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகேவா? சோ எப்பயும் போல என்ன பண்ணுவோம்? 3 பேரும் தனித்தனியா கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்துன்னா என்ன பண்ணுவோம்? அதோட தலைகீழி எடுத்துக்குவோம். அப்ப 1/2x + 1/x + 1/2/3x ஈக்குவல் டு அதோட தலைகீழி என்ன? 1/9. இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்ம முகேஷ் என்னது? 2x. சோ அதை கண்டுபிடிச்சா ஆன்சர். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இப்ப பின்னத்துக்கு கீழே பின்னம் இருந்தா அதை என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழா எழுதிக்கலாம். அப்போ 1/2x + 1/x பிளஸ் இந்த இடம் 3 மேல போயிடும். 3/2x = 1/9 வரும். சோ இப்ப இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும்னா இது ரெண்டுமே 2x தான் இருக்கு, இந்த இடத்துல xன்னு இருக்கு. அப்ப இதை மட்டும் 2ஆல பெருக்குனா போதும். பாருங்க, 1 + 2 + 3 /2xன்னு கிடைக்கும். அதாவது இதை மட்டும் மேலையும் கீழே 2ஆல பெருக்குங்க, கீழே எல்லாமே 1 தான் இருக்கு, மேல இருக்கிறது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க? கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர். பாருங்க, 1/9. இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. ஓகேவா? சோ குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதை ஃபர்ஸ்ட் கூட்ட
கூட்டினீங்கன்னா 6 6 into 9 ஈக்குவல் டு 2x 6 9 54 ஈக்குவல் டு 2x. இந்த இடத்துல x நம்ம கண்டுபிடிக்கணுமானா தேவை கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா முகேஷ் பத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. முகேஷ் வேலையை முடிக்க எடுக்கும் நேரம்னா 2x தான் நமக்கு வேணும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே கிடைச்சது என்ன 2x தான். ஸோ 2x ஓட வேல்யூ 54. ஒருவேளை சுரேஷ் இது கேட்டா 2ஆல டிவைட் பண்ணணும், x மட்டும் கண்டுபிடிக்கணும். இதுவே ரமேஷ் கேட்டா அந்த x 2/3ஆல பெருக்குனீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 54 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். முகேஷ் எடுக்கக்கூடிய அந்த வேலையோட நாட்கள். ஒருவேளை உங்களுக்கு இதை போட்டதுக்கு அப்புறமும் டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், முகேஷ்க்கு 54 2ஆல டிவைட் பண்ணுங்கன்னா 27. அதுக்கப்புறம் 54 அதுக்கப்புறம் 27 into 2/3 போட்டீங்கன்னா இவருக்கு ஒரு நாள் வரும். ஓகேவா? ஸோ என்ன நாள் வரும், 27 divided by 3 into 2. ஸோ அடிச்சிங்கன்னா 9 27 18 நாள். ஓகேவா? ஸோ அப்ப 54 நாள் 27 நாள் 18 நாள். ஓகேவா? ஸோ 3 பேருக்கு கிடைச்சிருச்சா? இப்ப இந்த 3 பேருக்கும் தனித்தனியா போட்டோம் அப்படின்னா, அதாவது தனித்தனியா 54 நாள் 27 நாள் 18 நாள். ஓகேவா? ஸோ 3 பேரும் சேர்ந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1/54 பிளஸ் 1/27 பிளஸ் 1/18 போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 9ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கம்பல்சரியா கிடைக்கும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம போட்டது. ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நம்ம போட்டது கரெக்டா அப்படிங்கறத இப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஓகேவா? அதாவது அல்லது அதுக்கப்புறம் மற்றும் கொடுத்திருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடியது. இது எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆண் 2 டிவைடட் பை ஆண் 1 பிளஸ் சிறுவர் 2 டிவைடட் பை சிறுவர் 1 இன்டூ நாள் 2 டிவைடட் பை நாள் 1 which is equal to 1. அவ்வளவுதான். இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். இதுல ஆண் 1 இது வந்து சிறுவர் 1, இது ஆண் 2, இது சிறுவர் 2, இது நாள் 1 நாள் 2 நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஆண் 2 என்ன 5, ஆண் 1 3, சிறுவர் 2 6, சிறுவர் 1 9 இன்டூ நாள் 2 தெரியாது, நாள் 1 என்ன 21 நாள். அவ்வளவுதான். which is equal to 1. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் பாருங்க. 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9. இப்போ இது 9 வேணும்னா 3ஆல பெருக்கணும் 15. 6 டிவைடட் பை 9 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 1. 15 பிளஸ் 6 21 டிவைடட் பை 9 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 1. 21 அடிஞ்சிரும். 9 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 9ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 9 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. 45,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. தனி வட்டி கேட்டா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த பெர்சன்டேஜுக்கு இந்த 2 சைபருக்கும் அடிச்சு விட்டுருங்க. கடைசியா அசல்ல 2 சைபர் இருந்ததுன்னா அந்த 2 சைபரையும் பெர்சன்டேஜையும் அடிச்சிருங்க. மீதி இருக்க 3ஐயும் பெருக்குங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 450 10 5 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ பெருக்குங்க. பாருங்க, இது என்ன ஆகும், 2 0 வரும். 9 5 25 மீதி 2 20 22. அப்ப இதுக்கான ஆன்சர் 22,500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. 20:15 என்ற விகிதம் டேஸுக்கு சமமானது. சோ இது வந்து 20:15. ஓகேவா? சோ 1 ரெண்டையுமே காமனா இருக்க நம்பரால டிவைட் பண்ணி சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா பெருக்கி பெரிய வடிவம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ நார்மலா ஒரு விகிதம் இருக்கு அப்படின்னா அதுக்கான சமான விகிதம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணீங்கன்னா 4:3. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 4:3. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சோ எந்த ஒரு விகிதமா இருந்தாலும் சரி, அந்த விகிதத்துல இருக்க உறுப்பு கூட காமனான நம்பரால பெருக்கவும் செய்யலாம், வகுக்கவும் செய்யலாம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே காமனா 5ஆல டிவைட் ஆகும். சோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சமான விகிதம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா?
அடுத்த கேள்வி 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் HCF LCM இன் விகிதம் காண்க. சோ ஃபர்ஸ்ட் 18க்கும் 30க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே காமனா 6ஆல டிவைட் ஆகும். சோ 3 5. இப்போ இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்ணாது இல்லையா? சோ அப்ப HCF அப்படிங்கிறது 6, LCM அப்படிங்கிறது இதையும் சேர்த்து பெருக்கணும். 6 18 18 × 5 90. ஓகேவா? சோ HCF LCM கண்டுபிடிச்சாச்சா? HCFக்கும் LCMக்கும் விகிதம் கேக்குறாங்க. எது ஃபர்ஸ்டோ அது ஃபர்ஸ்ட், எது செகண்டோ அது செகண்ட். அப்ப 6:90. ரெண்டுமே உங்களுக்கு எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும் இல்லையா? சோ இது 1, இது 15. அவ்வளவுதான். ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா டிவைட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் 1:15 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. சோ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாருங்க, 8 3 24, அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 12, 12 × 3 36, 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 18, 18 × 3 54, அப்ப 54 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 27 தான் ஆன்சர். ஓகேவா? சோ என்ன பண்ணிருக்காங்க? ஆல்டர்னேட்டிவா 3ஆல பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க, 3ஆல பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரிலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு. சேம் இதையும் அதே மாதிரிதான் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸோட அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, எல்லா நம்பரையும் 3ஆல பெருக்கியிருப்பாங்க. ஓகேவா? 24 × 3, அதுக்கப்புறம் 99 × 3, 370 × 3 நம்ம போடணும். ஓகேவா? சோ 3ஆல பெருக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 ஸ்கொயரால கூட்டியிருப்பாங்க, 3 கியூபால கூட்டியிருப்பாங்க, 3 பவர் 4ஆல கூட்டியிருப்பாங்க. அப்ப அடுத்து என்ன வரும்? 3 பவர் 5 தான் நம்ம கூட்டணும். ஓகேவா? சோ இங்க காமனா பெருக்கிறது எல்லாமே காமனா 3ஆல தான், கூட்டுறது மட்டும் 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 பவர் 4ன்னு போகுது. ஓகேவா? சோ 15 பிளஸ் 9 சாரி 9 கூட்டினீங்கன்னா 24. அடுத்த நம்பர் கிடைச்சு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்பரை 3ஆல பெருக்கி 3 ஸ்கொயர் பண்ணனா செகண்ட் நம்பர் கிடைச்சிடும். செகண்ட் நம்பரை 3ஆல பெருக்கி 3 கியூபால கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 72 பிளஸ் 27 99ன்னு வந்துடும். தேர்ட் நம்பர் கிடைச்சிடும். அடுத்து தேர்ட் நம்பர் 99 × 3 297 பிளஸ் 81 கூட்டினீங்கன்னா 378. அதே மாதிரிதான் 378 × 3 1134, 3 பவர் 5 243 கூட்டினீங்க அப்படின்னா 1377ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1377 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட ரிலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 240 எனில் அசலை காண்க. ஸோ ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃபரன்ஸ் 240ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா போடலாம். ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அசல் ஈக்குவல் டு டி இன்டூ 100 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர். பாருங்க, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 240, 100 ஸ்கொயர் 10,000. இது வந்து 2 வருஷத்துக்கு. ஓகேவா? ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 8 × 8. பாருங்க, 8ஆல் அடிச்சிங்கன்னா இது 30, 8ஆல் இது அடிச்சிங்க அப்படின்னா 1000 அடிச்சிங்கன்னா 125, ஒரு 0 0. ஸோ 30 × 1250 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 37,500ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இது. இது வந்து 2 வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்தா, ஒருவேளை 3 வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்தா அசல் ஈக்குவல் டு டி இன்டூ 100 த ஹோல் கியூப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ 300 பிளஸ் ஆர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான வித்தியாசத்துல இருந்து அசலை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா தான். ஓகேவா? அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகளில் 17,000 ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதத்தில் 18,200 உயரும்? சோ தனிவட்டி வீதம்னு சொல்லிட்டாங்க. இந்த அமௌண்ட் இதுவா மாறுதுன்னா இந்த அமௌண்ட் அசல், இதுவா மாறுறது முழுத்தொகை. ஓகேவா? சோ தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தனிவட்டி அமௌண்ட் மேல அசல் இன்டூ ஆர் இன்டூ 100, இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா தனிவட்டி இங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல இல்லையா? என்ன பண்ண, தனி வட்டி அப்படிங்கிறது முழு தொகையில இருந்து அசல கழிச்சா கிடைச்சிடும். அப்ப 18,200ல இருந்து 17,000 கழிங்க, 1,200 ரூபாய் தனி வட்டி. ஓகேவா? சோ இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க, n ஈக்குவல் டு 1,200 டிவைடட் பை 17,000. ஓகேவா? இன்டூ ஆர் என்னது, எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க? 7%.
இன்ட்டு 100. பாருங்க 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். இந்த 0 அடிஞ்சிரும். ஸோ அப்ப மேல என்ன இருக்கு? 120ன்னு இருக்கு. கீழ பார்த்தீங்க அப்படின்னா 17 × 7 119. ஓகேவா? ஸோ அப்ப 120 119ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு டைம் தான் டிவைட் ஆகும். மீதி 1ன்னு கிடைக்கும். ஈவ முழு நம்பராவும் ஒரு கோடு போட்டு மீதிய மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1 டிவைடட் பை 119 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா தனிவட்டியா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல முழு தொகையும் அசலும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா முழு தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டீங்கன்னா தனிவட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஆடியோ, அரைஸ், அவேக், வீடியோ இவற்றில் பொருத்தமற்றது எது? பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏல ஸ்டார்ட் ஆகுது, இது மட்டும்தான் ஏல இல்ல, அப்ப வீடியோ தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிக் அடிப்போம். பட் இது கிடையாது. இதுல வேற ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன லாஜிக் அப்படின்னா வவல்ஸ் பார்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யு உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஆல்பபெட்ஸ்ல, அந்த எழுத்துக்களை இங்க கவுண்ட் பண்ணிருப்பாங்க. பாருங்க, ஏ, யூ, ஐ, ஓ மொத்தமா 4 இருக்கு ஆடியோல. இதுவே அரைஸ் பாத்தீங்கன்னா ஏ, ஐ, இ 3 இருக்கு. அவேக் பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. வீடியோல பாத்தீங்கன்னா ஐ, இ, ஓ 3 இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே 3 வவல்ஸ் தான் இருக்கு. இதுல மட்டும் 4 வவல்ஸ் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆடியோ தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆடியோ. அடுத்து பாருங்க, ஏசிஇ கொஸ்டின் மார்க், எம்ஓக்யூ கொஸ்டின் மார்க், எஸ்யூடபிள்யூ. ரொம்ப சிம்பிளா ஏபிசிடி இருக்கு இல்லையா அதை வச்சு எழுதிட்டீங்கன்னா போதும். பாருங்க, ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல்எம் என்ஓபி QRSTUVWXYZ இந்த மாதிரி எழுதிக்கணும். எப்பயுமே இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஏசிஇ அடுத்து நம்ம கொடுக்கல, அடுத்து எம்ஓக்யூ, அடுத்து எஸ்யூடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் பாருங்க. எம்முக்கு அடுத்த 6வது லெட்டர் எஸ், ஓக்கு அடுத்த 6வது லெட்டர் யூ, கியூக்கு அடுத்த 6வது லெட்டர் டபிள்யூ. பாருங்க, எம் இருக்கா? 1 2 3 4 5 6வது லெட்டர் எஸ். அதுக்கப்புறம் ஓக்கு அடுத்து 1 2 3 4 5 6 யூ. அடுத்து கியூக்கு அப்புறம் 1 2 3 4 5 6. ஸோ டபிள்யூ. ஸோ அப்ப என்ன எடுத்திருக்காங்க? அடுத்தடுத்து 6வது லெட்டரா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம 6வது லெட்டரா எடுப்போம். கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். பாருங்க, ஏக்கு அப்புறம் 6வது லெட்டர் 1 2 3 4 5 6 ஜி. அடுத்து சிக்கு அப்புறம் 6வது லெட்டர் சிங்க இருக்கா? 1 2 3 4 5 6 ஐ. அடுத்து ஈக்கு அப்புறம் 6வது லெட்டர் 1 2 3 4 5 6 கே. அப்ப இது கரெக்டா அப்படியே போய் டிக் அடிக்கலாமானா எதுக்கும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஜிக்கு அடுத்து 6 எம் வருதா, ஐக்கு அடுத்து 6 ஓ வருதா, கேக்கு அப்புறம் 6 கியூ வருதான்னு பாருங்க. பாருங்க, ஜி இங்க இருக்கா? 1 2 3 4 5 6 எம் வருது. ஐக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 ஓ வருது. கேக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 கியூ வருது. அப்ப நம்ம போட்டது கரெக்ட். GIK அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்துக்களை காண்க. பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்க? KJI, MLK, அடுத்து ONM, அடுத்து நமக்கு தெரியாது SRQ, UTS. ஓகேவா? சேம் அதே மாதிரிதான் ஆல்பபெட்ஸ்ல அடுத்தடுத்து கவனிங்க. எம்முக்கு அடுத்து 2வது லெட்டர் எம், சாரி கேக்கு அடுத்து 2வது லெட்டர் எம், ஜேக்கு அடுத்து 2வது லெட்டர் எல், ஐக்கு அப்புறம் 2வது லெட்டர் கே. ஓகேவா? சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்க எல்லா இடத்துலயும் ஃபாலோ ஆயிருக்கும். அப்ப ஓக்கு அடுத்து 2வது லெட்டர் கியூ, எண்ணுக்கு அடுத்து 2வது லெட்டர் பி, எம்முக்கு அடுத்து 2வது லெட்டர் ஓ. அப்ப இதுக்கான ஆன்சர் QPO அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆல்பபெட்ஸ் உங்களுக்கு வேகமா வரும், ஈஸியா நான் கண்டுபிடிச்சிடுவேன். டக்குன்னு இதுக்கு அடுத்து இத்தனாவது லெட்டர் இந்த லெட்டர் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா போடலாம். சப்போஸ் தெரியலன்னா ஏபிசிடி ஃபாஸ்டா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சம்முக்கு மட்டும் கிடையாது, ரீசனிங்ல அது சம்பந்தமா வேற சம் வந்தாலுமே நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் தொடரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. சோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. பாருங்க, இங்க 1 அப்படிங்கிறது டிவைடட் பை 1 போட்டாலும் 1 தான் இல்லையா? அப்ப 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? 4 + 1 5. அப்ப இந்த ஆப்ஷன் அவுட். ஏன்னா டிவைடட் பைல 5 வரணும். ஓகேவா? ஒருவேளை மேல இருக்கிறது வந்து அடிஞ்சு வந்தாலும் வரலாம். அப்ப இதையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒருவேளை
மேல இருக்கிறது நீங்க 25ன்னு வந்து 5ஆல அடிச்சீங்கன்னா 25ன்னு வரலாம். இருந்தாலுமே இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. இப்ப 5, 10, 17 எல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியணும். இங்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? சோ இந்த 1 கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா 1 எடுக்கும்போது அது வராது. சோ 2ல இந்த இடத்துல இருந்து பாருங்க 5/2 10/3 17/4 இப்ப 5ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப இந்த 2 இருக்கு இல்லையா? இதோட ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? அப்ப 4 பிளஸ் 1 5. அடுத்து இதோட ஸ்கொயர் 3 3 ஸ்கொயர் பிளஸ் 1 10. அடுத்து இதோட ஸ்கொயர் 14 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 1 17. அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 1 தான் ஆன்சர். 5 ஸ்கொயர் 25 25 பிளஸ் 1 26. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கீழே பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொகுதி வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது கிடைச்சது. இது ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதை எடுத்திருக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட்ல இருந்து இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26/5 தான் ஆன்சர். ஓகேவா? இதோட 25 கேள்வி முடிஞ்சது. ஓகேவா? ஸோ ரொம்ப சீக்கிரமா ஸ்பீடா போயாச்சு. இந்த 25 கேள்விக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் எந்த தரத்துல இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டா தான் உங்களுக்கு 20 கேள்விகள் பக்கம் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ 20 பிளஸ் அதாவது 22 வரைக்கும் ஸ்டாண்டர்டா தான் கேட்கறாங்க. அந்த 3 கேள்வி தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அந்த ட்விஸ்டும் பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா போடுற மாதிரி தான் சம்ஸ். இது இப்ப ரீசெண்டா எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா எடுத்த குரூப் 4ம் அப்படிதான். 23 அப்படிங்கிறது நீங்க ஈஸியா எடுக்கக்கூடியது. ஒரு 2 சம் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரிதான். அப்ப கம்பல்சரியா 20 பிளஸ் அப்படிங்கிறது நார்மல் ஸ்டாண்டர்ட்ல தான் அவங்க கொஸ்டின் ஒரே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 3 சம் 2 சம் இந்த ரேஞ்சில தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஓகேவா? அந்த ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதையும் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிக்கணும்? கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு போடணும். ஓகேவா? ஸோ எவ்வளவு மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்து படிச்சுட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.